பஞ்சமி திதிக்கு உகந்த தெய்வமாக கருதப்படுபவள் வராகி அம்மன். பலரும் பஞ்சமி திதி வரக்கூடிய நாளன்று வராகி அம்மனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வராகி அம்மனுக்குரிய பஞ்சமி தினத்தில் மஞ்சளையும் மிளகையும் வைத்து எப்படிப்பட்ட பரிகாரத்தை செய்தால் கடன் தீரும், பணம் அதிக அளவில் வந்து சேரும் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கென்று சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இருக்கும். அந்த நாளில் அந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அந்த வகையில் வராகி அம்மனுக்குரிய நாளாக கருதப்படுவதுதான் பஞ்சமி நாள். அந்த நாளில் வராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்வதோடு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பணவரவு உண்டாகும். பங்குனி மாதத்தின் தேய்பிறை பஞ்சமி என்பது மார்ச் 18ஆம் தேதி இரவு 8:40 மணிக்கு தொடங்கி மார்ச் 19ஆம் தேதி இரவு 10:40 மணி வரை இருக்கிறது. பகல் முழுவதும் இருக்கக்கூடிய பஞ்சமி திதி என்பது மார்ச் 19ஆம் தேதி புதன்கிழமை வருவதால் அன்றைய தினத்தில் நாம் பஞ்சமி திதிக்குரிய வழிபாட்டையும் பரிகாரத்தையும் செய்யலாம். அந்த வகையில் மார்ச் 19ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். பலரும் தங்களுடைய இல்லத்தில் வராகி அம்மனின் படத்தை அல்லது சிலையை வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் வைத்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் வழக்கத்தைப் போலவே பஞ்சமி திதி தினத்தன்று வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள். ஒரு சிலர் தங்கள் வீட்டில் வராகி அம்மனின் படம் அல்லது சிலை இல்லாமல் வெறும் தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களும் அவர்களுடைய வழக்கத்தைப் போலவே வழிபாட்டை செய்து கொள்ள வேண்டும். அந்த வழிபாட்டோடு சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்தால் போதும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு மஞ்சள் தூள் மற்றும் மிளகு இருந்தால் போதும். மஞ்சள் என்பது வராகி அம்மனுக்கு மிகவும் விருப்பமான மங்களகரமான பொருளாகும். மிளகு என்பது நம்முடைய எதிரிகளையும் கஷ்டங்களையும் விளக்கக்கூடிய ஒரு பொருளாக திகழ்கிறது. இவை இரண்டையும் நாம் ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பணவரவு உண்டாகும். ஒரு சிறிய கிண்ணம் அல்லது அகல் விளக்கை வைத்து கொள்ளுங்கள். அது நிரம்ப மஞ்சள் தூள் போட்டு கொள்ளுங்கள். மஞ்சள் தூளுக்கும் மேலாக 5 மிளகை வைத்து கொள்ளுங்கள். பிறகு வராகி அம்மனின் மந்திரம் உங்களுக்கு எது தெரியுமோ அதை 108 முறை கூற வேண்டும். மந்திரம் எதுவும் தெரியாது என்பவர்கள் ஓம் வராகி தாயே போற்றி என்னும் மந்திரத்தை கூட கூறலாம். இப்படி கூறி வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு இந்த மஞ்சளும் மிளகும் அப்படியே வராகி அம்மனுக்கு முன்பாகவே இருக்கட்டும். மறுநாள் அதாவது வியாழக்கிழமை அன்று அந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய மிளகை எடுத்து எந்தெந்த இடத்திலெல்லாம் பணம் வைத்திருப்பீர்களோ அந்தந்த இடத்திலெல்லாம் 1 என்ற வீதம் பேப்பரில் மடித்து வைத்து கொள்ளலாம். ஒரே இடத்தில்தான் பணத்தை வைப்பீர்கள் என்றால் 5 மிளகையும் ஒரே பேப்பரில் மடித்து அப்படியே வைத்து விடலாம். மஞ்சளை தினமும் நெற்றியில் வைத்து வராகி அம்மனை நினைத்து தினமும் நெற்றியில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த முறையில் பரிகாரம் செய்பவர்களுக்கு வராகி அம்மனின் அருளால் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதோடு கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பணவரவும் உண்டாகும். அதேபோல வராகி அம்மனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு வடக்கு பார்த்தவாறே தீபம் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றிய பிறகு அந்த தீபத்தில் 2 ஏலக்காய் 1 கிராம்பு இவற்றை போட வேண்டும். பிறகு அந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து அந்த தீப சுடர் ஒளியை பார்த்தவரை வராகி அம்மனை மனமுருகி வேண்ட வேண்டும். பின்பு அந்த தீபத்தை 3 முறை வலமிருந்து இடமாக சுற்றி வர வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாகவும் கடன் பிரச்சனை தீர்ந்து வீட்டில் செல்வ வளம் செழிக்கும் என்பதும் ஐதீகம். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.